வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதான் எங்கள் தகப்பனார். இவர் இந்த குளிர்காலத்தில் அவர் வந்து ஒரு சித்த வைத்தியர். அவரை இது பண்ணுறதுல சின்ன வயசுலேருந்து அவர் கற்றுக்கிட்டாரு. வணக்கம் சொல்பா. வணக்கம். வணக்கங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து சித்த வைத்தியரும், எங்கள் தாத்தா வந்து அஸ்ட்ராலஜரு. எங்கள் அப்பாவும் அஸ்ட்ராலஜரு, சித்த வைத்தியத்தை கற்றுட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாரு. இப்போது வந்து இந்த சமீபம் இந்த குளிர் காலத்தில் எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயம், அவர் என்ன சொன்னார்னா, பேரிச்சம்பழத்தில் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சின்ன துண்டு இஞ்சியை உள்ளே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து எல்லோரும் சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிட்றதுனா தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கும். ஏன் பேரிச்சம்பழம் வச்சு கொடுக்குறாங்கன்னா, பேரிச்சம்பழம் ஹீட்டுன்னு சொன்னார் அவர். இப்போ வயசாகிடுச்சு அவர், கிட்டத்தட்ட இப்போ இந்த பிப்ரவரி வந்தவொடனே அவருக்கு 88 ஏஜ். அவருக்கு 88 அவருக்கு வயசு. அவர் நிறைய பேருக்கு வந்து மருந்து மாத்திரை இலவசமாக நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய ஒரு வரும் சர்வீஸ் மென்டாலிட்டியில தான். எங்கள் அப்பா பண்ண புண்ணியம் தான் நான் ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வந்து மேலும் வந்துகிட்டே இருக்கோம். எங்கள் அப்பா அவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அவர் சித்த வைத்தியர் ப்ளஸ் அஸ்ட்ராலஜி நல்லா கற்றுக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் வெளியில் யாருக்கும் பார்க்குறதில்ல. முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரிலேஷன்ஸ் அது மாதிரி தான் பார்க்குறோம். வெளியில் அவ்வளோ யாருக்கும் பார்க்குறதில்ல. அவர் சொன்ன ஒரு சித்த வைத்தியம் இதுதான். என்ன சொன்னார்னா, பேரிச்சம்பழம் எடுத்துக்கோ, அதில் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே வச்சுட்டு பசங்களுக்கு கொடு, இல்லை நீங்களே சாப்பிடுங்க. அது என்னன்னா தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னார். அது நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு தொண்டை கரகரப்பு இந்த இதெல்லாம் சளியில் இருந்தால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அது சளி பிடிக்கல. இன்னும் இஞ்சிக்கு அந்த தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு இது நீங்கள் கொடுக்கலாம். மாத்திரை மருந்து இதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தில் சின்ன துண்டு இஞ்சி அப்படி வச்சு நீங்கள் டெய்லி காலையில் ஈவினிங் குழந்தை எப்போலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாலோ இது வச்சு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட கொடுங்க. ரொம்ப நல்லது. நம்ம இப்போ வருங்கால வைரஸ் அங்கங்கே பரவிட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்றதுக்கு இது உதவும். இது ஒரு வீட்டு வைத்தியம் தான். இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் எங்கள் அப்பா அனுபவத்தில் சொன்ன ஒரு விஷயம். இஞ்சி வந்து அதை போக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது, அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னார். ஸோ அதை நான் வந்து அவர் பேச்சு வரல, ஆனால் வந்து சொல்கிறாரு, பேரிச்சம்பழம் காட்டுறாரு, உள்ளே இஞ்சி வை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பேரிச்சம்பழத்தில் இஞ்சி வச்சு ஒரு துண்டு வச்சு சின்ன துண்டாக வச்சு சாப்பிடுங்க. அது தொண்டைக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இவர் வந்து ஊட்டி இருக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன், ஊட்டி விட்டு கற்றுக்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்து நான் பழக்கப்படுத்திட்டேன் ஊட்டி விட்டு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது இஞ்சி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, குழந்தைக்கெலாம் நல்லது, சளி பிடிக்காது, தொண்டைக்கெலாம் ரொம்ப ப்ராப்ளம் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு. நன்றி.